வணக்கம் நேயர்களே. ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றது அதோடைய தொடர்ச்சி தான். அதாவது ஒபேசிட்டியோட காரணங்கள்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த காரணம் நம்மளுக்கு ஃபிட்டின் ஆகுதோ அதை மட்டும் நம்ம சரி பண்ணாவே ஸ்லிம் ஆயிடலாம். அதுதான் இதோடைய நோக்கமே. அப்போ இந்த காரணத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்டைலில் ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம். மது. ஆல்கஹாலுக்கும் உடல் பருமனுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கஹால் இட் செல்ஃப் கிவ்ஸ் கேலரிஸ். அது எந்த விதமான ஆல்கஹாலாக இருந்தாலும் அதற்கு கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் சில்லுன்னு குடித்தா தான் வெயிட்டு போடும், ஹாட்டாக குடித்தா வெயிட்டு போடாதுன்னு நெட்டில் படித்தேன். தயவுசெய்து இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, அது பியர் சாப்பிட்டாலும் சரி, ஹாட் சாப்பிட்டாலும் சரி, அதில் ஆல்கஹால் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒன்ஸ் ஆல்கஹால் உள்ளே போனாவே நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோலை வந்து நம்ம அப்படியே ஸ்லோவாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை அறியாமல் விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் குறைய குறைய நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எதுவுமே நம்ம கையில் கிடையவே கிடையாது, இல்லையா? இல்லை டாக்டர், நான் கொஞ்சமாக சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது, குட் கொலஸ்ட்ரால் கூடும் அப்படின்னு நான் படித்தேன், இன்டர்நெட்டில் படித்தேன், இது ஹார்ட்டுக்கு நல்லது தானே அப்படின்னு எந்த விதமான ஒரு முழுமையான ஆராய்ச்சியும் இன்னைக்கு லெவலில் மது சாப்பிட்டா இதயத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி எதுவுமே ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வாட் எவர் த ரீசன். சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்போயோ தானே குடிக்கிறேன். 1 in 1000 தாங்க ஸ்டிக் ஆன் டு த லிமிட். ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கம்மியாக தான் ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஓவர் த பீரியட் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அப்போ வேறு என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் குடிக்கிறோம், அப்போ ஆல்கஹால் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் அது கூட சாப்பிட்றாங்க இல்லையா, அதை மறந்துடாதீங்க. அது ஒரு பெரிய ஆட்டம் பாம்புங்க. இன்ஃபேக்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்கஹால் சாப்பிடும்போது அவங்க சரியாக சாப்பிடலை அப்படின்னா அவங்க லிவர் சிக்ஸருக்கு போயிடுச்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், லிவர் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஏன் கெட்டு போகுது, இவங்க ஆல்கஹால் அருந்த ஹை ப்ரோட்டீன் புரதச்சத்து உள்ள உணவு எல்லாருமே கிடைக்காது, சாப்பிட மாட்டாங்க. அப்போ புரதச்சத்து உணவு நீங்கள் சாப்பிடல அப்படின்னா அவங்க லிவர் டேமேஜ் ஆகும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கண்ட்ரியில் நிறையா பேர் சாப்பிட்றது என்னன்னு பார்த்தா, அதிகமாக டீப் ஃப்ரைடு அது அதிகமாக நான் வெஜிடேரியன் மது அருந்துறப்ப, இல்லை சிப்ஸ், பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி மிக்சர் கம்ப்ளீட்லி லோடட் வித் கேலரிஸ், லோடட் வித் என்ன சொல்கிறது பேட் ஃபேட், வேறு லோடட் வித் ட்ரான்ஸ் ஃபேட், லோடட் வித் ஹை சுகர். அப்போ என்ன ஆகுது, இந்த பக்கம் மது, இந்த பக்கம் இந்த மாதிரி உணவு பழக்கம், இட் வில் பிகம் பிட்வீன் த டீப் சீ அண்ட் டெவில். ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அப்போ அறவே மது அப்படிங்கிறதுக்கும் உடற்பருமனுக்கும் காரணம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளவு தான் நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அதற்கும் உடல் பருமனுக்கும் காரணம் இருக்குது. அதை ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் மனசு வச்சா தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ அதை நான் இல்லை அது ரிலாக்ஸ் பண்ணோம், எனக்கு அது சாப்பிட்டா தூங்குனா வெயிட்டு குறையுன்னு சொன்னீங்களே டாக்டர் போன செக்மெண்ட்டில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக தூக்கம் மிக அவசியம். ஆனால் மது சாப்பிட்டா வர்றது, அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் சாப்பிட்டா வர்றதுக்கு பேர் தூக்கம் அல்ல. உங்களை அறியாமல் கான்சியஸ்னஸ் கீழே போகுதுன்னு அர்த்தம். மயக்கங்களாம். எப்படி சாப்பிட்டா நிறையா சாப்பிட்டா உண்ட மயக்கங்கிறோம், உண்ட தூக்கம் வராதுங்க, மயக்கம் வரும். அப்போ தேவையில்லாமல் இந்த மது பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக தொப்பை வைக்கும். தொப்பை வைத்தால் அடுத்து டயபெட்டிஸ் வந்தால் அடுத்து கொலஸ்ட்ரால், அடுத்து பிபி, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் நாளைக்கு. அப்போ ஆரம்ப காலகட்டத்திலேயே இதிலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லணும், பரம்பரை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, டாக்டர் என்னால் ஐ கான்ட் ஹெல்ப், என்கிட்ட குறையே இல்லை டாக்டர், எங்கள் அப்பா குண்டு, எங்கள் அம்மா குண்டு, எங்கள் அம்மா கூட பிறந்த பிரதர்ஸ் எல்லாருமே வெயிட்டாக இருப்பாங்க, அப்பா கூட பிறந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டு, அதனால தான் நான் வெயிட்டாக இருக்கேன். தயவு செய்து நம்மளுக்கு நம்மளே அப்படி சொல்லி நம்ம ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். யார் ஒருவர் 20 வயதிற்கு மேல் உடல் எடை கூடுதுன்னு சொல்கிறீங்களோ அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அப்போ 20 வயசுக்கு மேலே யாரெல்லாம் வெயிட்டு போடுறோமோ அதை 100% குறைக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் டிட்டர்மைன் பை பர்த். பிறக்கும் போதே ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு செல்ஸ் இருக்குங்கிறது தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் சாப்பிட அந்த செல்லு அப்படியே சைஸ் கூடும், ஒரு டயட்டில் போனோன்னு அப்படியே குறையும், திரும்ப விட்டுருவீங்க, திரும்ப அப்படி கூடும். அதனால தான் அந்த ரிலாப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன்.
அப்போ ரொம்ப அதிகமாக நீங்கள் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த செல்களும் தற்பொழுது விஞ்ஞானம் என்ன சொல்லுதுனால ஸ்லோ மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ அதனால் நமக்கு நாமே என் பரம்பரை அப்படி அதனால தான் வெயிட்டாக இருக்கேன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ சிறு குழந்தைகளாக இருக்கும்போதே நம்ம அதற்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 20 வயசுக்கு மேலே வெயிட்டு போட்டால் பரம்பரையை சொல்லக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் போதுமானது. அப்போ இந்த காரணத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம ஸ்லிம் ஆகலாம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கு முதல் படியே என்ன அப்படின்னா இட் இஸ் த லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் இஸ் பெட்டர் தென் மெடிக்கேஷன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த ஓனஸ் யார்கிட்ட இருக்குது பொறுப்பு அப்படின்னா இண்டிவிஜுவல் கையிலையும் குடும்ப உறுப்பினர் கையில் தான் இருக்குது. மித்தபடி மருந்து மாத்திரையில் மருத்துவர்கள் கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.